ஆத்ம நமஸ்காரம். இந்த பதிவுகளெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய அன்பர்களோட ஏன் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய அந்த சந்ததிகளுக்கெல்லாம் இந்த அனுபவங்கள் எல்லாமே தேவைப்படும். நான் உணவுகளே எடுத்துக்கிறாம பட்னியாக இருந்து ஜபம் பண்ண ஒரு காலகட்டத்தில் நான் உணர்ந்த ஒரு விஷயம், மரம், செடி, கொடி இவைகளெல்லாம் என்னுடைய சொந்தங்களாக, என்னுடைய உறவுகளாக, என்னுடைய தாயாக, என்னுடைய ஜீவனாக, அங்கிருந்து தான் எனக்கு தேவையான எல்லா சக்திகளும் கிடைப்பதாக உணர்ந்தேன். எனவே எனக்கு ஒவ்வொரு மரம், செடி, கொடிகளும் மிகவும் சொந்தமாக உணரப்பட்டேன். இப்போ இந்த தருணத்தில் உணவையும் நிறுத்தி தண்ணியும் நிறுத்தியிருக்கிறேன். இப்படி உணவையும் நிறுத்தி தண்ணியையும் நிறுத்திட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னுடைய உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மரம், செடி, கொடி இவைகளை தாண்டி அந்த மரம், செடி, கொடிகளுக்கெல்லாம் எங்கிருந்து ஆற்றல் கிடைக்கின்றதோ அது எனது சொந்தமாக, அந்த மூலம் எனது நட்பாக, அந்த மூலம் எனது தாயாக, தந்தையாக உணர்கிறேன். இப்போ இதிலிருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வேண்டியவங்க தெரிஞ்சுக்கிடலாம் இல்லையா? அப்போ எங்கேருந்து நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு மூலமாக இருக்குது. அப்போ இந்த புற உணவுகளை எல்லாத்தையும் நம்ம சாப்பிடும்போது நம்ம எவ்வளவு அடுக்கடுக்காக ஸ்டெப்பாக வெளியில் போயிடுறோன்றது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ எதோடு ஒன்றி இருக்கணுமோ அதோ நம்ம உணவாக, அதான் சாமி சொன்ன மாதிரி அந்த அன்னம் அதுதான் நம்மளுடைய சொந்த அன்னம். சித்தவேதத்தில் சாமி சொல்லியிருப்பார், அந்த அன்னத்தை நீ உட்கொள்ள வேண்டும்னு விளக்கியிருப்பார். இந்த தகவல் நம்மளுக்கு அனுபவபூர்வமான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சித்தவேதம் படிங்கள். ஆத்ம நமஸ்காரம்.